தமிழே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தேசமே வணக்கம், தேச பக்தர்களே வணக்கம். அரசியல் வெப்பம் ஒரு பக்கம், நாளைக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது இந்திய மக்களை தாண்டி உலக மக்களே இந்த இந்திய மக்களுடைய தீர்ப்பை தெரிந்து கொள்வதற்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் வேலைப்பளுகள் அதிகமாக இருந்துச்சு. அந்த காரணத்தினால நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம், காணொலிகள் அதிகமாக பண்ணாமல் இருந்தோம். நாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக காணொலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். கடைசிக்கு வாரம் ஒரு முறை அல்லது இருமுறையாவது இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மக்கள் அறியும் வண்ணம் நம்ம கொண்டு சொல்ல விரும்பியிருக்கோம். அதனால் மகேசன் தீர்ப்பு, அந்த மக்கள் தீர்ப்பு என்னவா இருக்கும்? எல்லாரும் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகளை எல்லாரும் சொல்லிட்டு வர்றாங்க. சராசரி பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி 350 தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை நிலவரமும் அதுதான். தேசத்திற்கு எது தேவையோ அந்த தீர்ப்பை மக்கள் கொடுத்துட்டு வர்றாங்க. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ நம்மளுடைய தேசபக்த பாரத் யூடியூப் சேனல் சார்பாக நாம் சொல்கிறோம். நம்மளுடைய கருத்து கணிப்பு இது வலைத்தளங்களில் வந்ததை வச்சு நம்ம கணிச்சு சொல்கிறோம். குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனிப்பெரும்பான்மையாக 330 இடங்களை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு கணிப்பு கணிச்சிருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அதிகபட்சம் 400 இடங்களை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு கணிப்பு கணிச்சிருக்கோம். இதில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரண்பாடாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இன்னும் திராவிட சிந்தனைகள் வேரூன்றி இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியானது காலூன்றி வேரூன்றி மரமாக உருவாகக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. குறைந்தபட்சம் 2 இடங்களை நம்ம பாரதிய ஜனதா கட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணியானது குறைஞ்சபட்சம் 6 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்து கணிப்பில் முடிவு பண்ணியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லா இடத்துலையுமே அவங்க ஒன்றும் பெருவாரியான வாக்குகள் வாங்கிட மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இங்கே எல்லா இடத்துலையுமே அதிமுகவும் பாஜகவும் சரிவர ஓட்டுகளை பிரித்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பெருவாரியாக வெற்றி பெறும். ஆனால் ஓட்டு சதவீதம் குறையும். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் 54% வரைக்கும் வாக்கு பெற்றவர்கள் இந்த முறை
இந்த தேர்தலில் மக்கள் அவருடைய தீர்ப்பு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதிகபட்சமே 42% தான். அதிகபட்சமே 42% தான். இதில் அதிமுகவுக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலே ரொம்ப வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கே தேடினாலும் கண்ணாடி வச்சு பார்த்தாலும் கூட அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு பெரிதளவில் கண்ணுக்கு தெரியல. ஆக இதிலிருந்து என்ன தெரியுது, உயர்திரு அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் தன்னை சோதனைக்கு உட்படுத்திக்கணும். தன் கட்சியை எப்படி வழி நடத்தலாம், எந்த திசையில் எந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும், கட்சியை எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். ஆனால் தமிழகத்தில் பெருவாரியாக திராவிட முன்னேற்றக் கழகம்தான் வெற்றி பெறும். அப்படியே வெற்றி பெற்றாலும் இது முழுமையான வெற்றி அல்ல. அதை நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம். இது முழுமையான வெற்றி அல்ல. ஆனால் பாஜகவிற்கு மிகப்பெரிய அலை மக்களிடம் உருவாகி விட்டது என்பதுதான் நிதர்சனம். தமிழகம் மட்டுமல்ல, தென் மாநிலங்களிலேயே மிகப்பெரிய அளவில் வெற்றுவாகை சூடப்போவது பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை சந்தோஷமாக வெற்றியாக கொண்டாடுறதுக்கு பட்டாசுலாம் நிறையா வாங்கி வச்சுருங்க. எப்படி இருந்தாலும் நாளைக்கு தேவைப்படும். பட்டாசு மட்டும் இல்லை, இனிப்புகள் நிறையா வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளிக்கு மொத்தத்தில் அதிரி குதிரியாக நம்ம வெற்றி அடைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு பாரத் மாதா கி ஜெய்.